மேச ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். வருகின்ற டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி இரவு 12 மணிக்கு மேல் விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் பெயர்ச்சி ஆகிறார். 2024ஆம் வருடம் பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி வரை ஒரு 41 நாட்களுக்கு தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்ய போகிறார். மேச ராசிக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காண்போம். நம்முடைய சேனலில் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் வாக்கிய பஞ்சாங்கப்படி 2024 வருட ஆங்கில புத்தாண்டு பலன்கள் பதிவிட்டுள்ளோம். சனி பெயர்ச்சி பலன்கள் பதிவிட்டுள்ளோம். தேவைப்படுவோர் பார்த்து பயன்பெறுங்கள். நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. மேச ராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் அதிபதியானவர் செவ்வாய். கடந்த 45 நாட்களாக விருச்சிக ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். கோச்சாரத்தில் செவ்வாய் சனி பார்வையில் இருந்தால் கலவரம், விபத்து, அடிதடி, சண்டை, ஏதோ ஒரு வழியில் மக்கள் அவஸ்தைகளை அனுபவிக்க வேண்டும். ஒரு பக்கம் அதிக மழை, வெள்ளக்காடாக மக்கள் அவஸ்தைக்கு உள்ளானார்கள். ஒரு பக்கம் மழை இல்லாமல் செய்த பயிரெல்லாம் காய்ஞ்சு கொண்டிருக்கிறது. செவ்வாய் சனி பார்வை என்றாலே ஒரு பக்கம் இப்படி, ஒரு பக்கம் அப்படி. அதே சுய ஜாதகத்தில் செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ இருந்தால் சொந்த பந்த உறவுகள், அண்ணன் தம்பி, பங்காளி இவனிருந்து எல்லோரிடமும் பகையை காட்டும். தனி மனிதனாக மூலையில் உட்காந்துருக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். இந்த செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ அந்தளவுக்கு நல்ல பலாபலன்களை கொடுக்காது. தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் அமர்ந்து 3 பார்வையால் 3 வீடுகளை பார்வை செய்ய போகிறார். செவ்வாய் குரு பரிவர்த்தனை யோகம். மேச ராசியில் குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் செவ்வாய் பகவானை பார்வை செய்கிறார். ஜனவரி மாதம் 16ஆம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் செவ்வாய் மறைந்து சூரியனுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். மேச ராசிக்கு ஒரு மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம். எந்த ரூபத்திலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் வரலாம். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் என்றால் எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் மேசராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் உங்கள் வீட்டு கதவை தேடி வருது. பூர்வீக புண்ணியஸ்தானாதிபதி சூரியனும் ஜென்ம ராசி அதிபதி செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து பாக்கியத்திலே அமரும்போது, பாக்கிய அதிபதி குருபகான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து ஜென்ம ராசியிலிருந்து பார்க்கும்போது தந்தை வழி உறவுகள் மூலம் நல்ல ஆதரவு, நல்ல பலமான உறவு முறைகள் உங்களுக்கு கிடைக்கும். பங்காளி, அண்ணன் தம்பி இப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் தீரும். தந்தை சொத்துக்கள் வழி விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சிறப்பு, நல்ல வருமானங்கள் பெருக்கிக் கொள்ளலாம். 9ஆம் இடம் என்றால் அதிர்ஷ்டம், பாக்கியம். மேசராசி என்பவர்களுக்கு சகல விதமான பாக்கியங்களும் கிடைக்கப் போகிறது. அது தந்தை வழி உறவுகள் மூலம் மேசராசி என்பவர்கள் அனுபவிக்கலாம். 9ஆம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்ந்து 4ஆம் பார்வையால் விரயத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய ராகுவை பார்வை செய்கிறார். 12ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது விரய நாசம். தூங்காமல் ஓய்வில்லாமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மனக்குழப்பங்கள் தீரும். படுத்தா நன்றாக தூக்கம் வரும். டென்ஷன் இல்லாமல், அலைச்சல் இல்லாமல் ஒரு 41 நாட்கள் உங்களுக்கு இருக்கும். விரைய செலவு, தண்ட செலவுகள் குறையும். வெளியூர், வெளியிடம், வெளிநாடுகள் சார்ந்த வேலை தொழில் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்வரக்கூடிய 41 நாட்கள் முயற்சி செய்யலாம். வெளிநாடு வேலைவாய்ப்பு கிடைப்பதற்கான அமைப்பு உண்டு. 12ஆம் வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார். செவ்வாய் பகவான் ராகுவை பார்வை செய்யும் பொழுது மாய மந்திரம் செய்வன கெட்ட சக்திகள் உங்களை விட்டு ஓடிடும். காவல் தெய்வம் போல் செவ்வாய் மேச ராசியை காவல் காக்கப் போகிறார். செவ்வாய் பகவானுடைய 7ஆம் பார்வை 3ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. தைரியம், வீரம், பராக்கிரமத்துடன் செயல்பட போகிறீர்கள். 3ஆம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது தைரியமாக, வீரமாக, பராக்கிரமத்துடன் செயல்பட போகிறீங்க.
எடுத்த காரியம் தொட்ட காரியம், நீங்கள் முயற்சித்த காரியங்கள் உடனுக்குடன் வெற்றி வாய்ப்புகள் கொடுக்கும். தம்பி தங்கை உடன் பிறந்தவர்கள் வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம். வெளியூர் வெளியிடம் இடம்பெயரக்கூடிய நிலை மேசராசி அன்பர்களுக்கு உண்டு. செவ்வாய் புகானுடைய 8ஆம் பார்வை சுகஸ்தானமான 4ஆம் வீட்டின் மேல் விழுகிறது. ஒரு சிலர் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம், வீடு கட்டலாம். நிலபுல சொத்துக்கள் வழியாக பிரச்சனைகள் இருந்தால், வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் தீர்க்கலாம். தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். 4ஆம் வீட்டை செவ்வாய் புகான் பதிவு செய்யும் பொழுது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்கள் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம். 9ஆம் வீட்டிலே செவ்வாய் புகான் அமர்ந்து ஜனவரி 16ஆம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்யும் பொழுது தந்தையிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். தந்தையின் ஆலோசனை பெற்று செயல்படுங்கள். தந்தையிடம் நீ என்ன சொல்கிற, நான் என்ன கேட்குறேன் அப்படின்னு வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள். தந்தை மூலம் இந்த 41 நாட்களும் மேச ராசி என்பவர்களுக்கு நல்ல அனுகூலமான பலன் கிடைக்கப் போகிறது. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் புகான் பதிவு செய்யும் பொழுது அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு. விரும்பிய இடத்திற்கு, நீங்கள் கேட்ட இடத்திற்கு வேலை மாற்றமும் செவ்வாய் பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது ஏற்படும். அரசு வேலை, அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு. அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டு இருப்பவர்கள் கூடுதல் முயற்சி செய்யுங்க. அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் இந்த செவ்வாய் சூரியன் கூட்டணி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் பொழுது காட்டுகிறது. ஜென்ம ராசியிலே குரு பகவான் வக்கரம் நிவர்த்தி அடைந்து அவருடைய 3 பார்வைகளால் மிகச்சிறப்பாக 3 வீடுகளை பரிசுகிறார். பூர்வீக புண்ணிய பலம் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் நீங்கும். நண்பர்கள் உறவினர்களுக்குள் நல்லா அந்நியம் மேம்படும். 11ஆம் வீட்டிலே லாபத்திலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று லாபச்சனியாக சஞ்சாரம் செய்கிறார். மேசராசிக்கு மிக மிக அற்புதமான அமைப்பு. கோச்சாரம் உங்களுக்கு கை கொடுக்கிறது. கடந்த 3 ஆண்டு காலமாக பட்ட கஷ்டத்திற்கு பலன் உண்டு. 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வருவது 30 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை தான். தன லாபம், செய்கின்ற வேலையும் செய்கின்ற தொழிலும் உங்களுக்கு கை கொடுக்கும். பன்மடங்கு லாபங்கள், கட்டுக்கட்டாக பணம் சம்பாதிக்கலாம். உபய வருமானம் பெருகும். மேசராசி நண்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் பெயர்ச்சியிலிருந்து உங்களுக்கு தைரியம், வீரம் மேம்படும். சகோதர உடன்பிறப்புகள் வழி நன்மை உண்டு. நிலபுல அசையா சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை வெள்ளங்கள்லாம் தீரும். 11ஆம் வீட்டிலே சனி பகவான் வந்தாலே 5ஆம் வீட்டை பதிவு செய்வார். புத்திர பலம் உண்டு. திருமண பாக்கியம் உண்டு. 5ஆம் இடம் மிக பலமாக இருக்கும். மேசராசி என்பவர்களுக்கு சனி பகவான் மூலம் அதிர்ஷ்டங்கள் உண்டு. 6ஆம் வீட்டிலே கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறார். பகை ஒடுங்கும், கடன் தீரும், நோய் அகலும், வழக்கு வில்லங்க கோர்ட்டு கேஸ்லாம் இல்லாமல் பண்ணிடலாம். 6ஆம் வீட்டில் கேது பகவான் சஞ்சாரம் செய்வது அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம். மேசராசிக்கு கோச்சாரம் 100% கை கொடுக்கிறது. பயன்படுத்தி கொள்ளுங்கள். எந்த ரூபத்திலும் அதிர்ஷ்டம் உங்களை நாடி தேடி ஓடி வரும். பாக்கியம், அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டு. இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே, நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.